வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னைக்கும் உன்னுடைய எண்ணம் எப்படி நினைச்சியோ? ஆமாண்டா. ஏன் என்னமா உன் எண்ணம் போல் வாழ்க்கை. ஆமாண்டா, நீ எப்படி நினைக்கின்றாயோ அத்தகைய தன்மமாய கடவுள். அப்படிதானே கூட வந்தீங்க. ஏண்டா ஒரு தீவன் கொடுத்தல கூட அதுல கூட. ஐயா வணக்கம், ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்பா என்னைக்கு சுகமாக வாழ்ந்திருப்பாய். தம்பி சபைய ஓய்யா. என்னடா உங்களுக்கு உடம்பு தெரியலையா? ஓயா என்று ஆய் ஓய் என்று வாடா போறா மகாராஜா தேவன் பேசு. ஆய் ஓய் என்று வாடா போறா படவா ஈத்துல வர ராஸ்கல். என்னடா எடுக்க போறாங்க? ஏக்கா டேய் கோல் எடுக்காதடா. போடுறாங்க போடா. சொல்லுங்க ஐயா. தம்பி சபையை பார்த்தால் எப்படி இருக்கும்? பார்த்தால் லட்சுமி கடாஜி சபை. தம்பி மாதா பிதா குரு அதோ தெய்வம், அதோ தெய்வம். அந்த மாரியம்மன் பார்த்திருக்கோம். இன்னும் மற்றுமுள்ள அனைத்து தெய்வத்திற்கும் தம்பி சாமி மகமாரியம்மன் காத்தவராயன் காத்தவராய சாமி பார்த்திருக்கோம். இன்னும் மற்றுமுள்ள அனைத்து தெய்வத்திற்கும் தம்பி நாடக பேராசிரியர் என்னுடைய பார்த்திருக்கோம். நாம் மற்றும் நம்மை போல் நாடக நண்பர் அனைவர்களுக்கும் அருமையை தகுந்தவர்களுக்கும் இந்த சிறுவன் ஒரு கோடி ஒரு வணக்கம் தம்பி. தம்பி என்ன விளக்கம் தெரியுமா? நான் பாதியானேன், நான் பாதியில் பாதியானேன், பல பேர்களையும் காட்டலானேன், பல பேர்களையும் காட்டலானேன், நான் நீதிக்கு தலைவனானேன், தலைவனானே, நிரந்தர பொன்மேனியானே, நிரந்தர பொன்மேனியானே, பாதி மதி சடையடைந்த அந்த பரமனையும் வணங்கலானே. என்ன விளக்கம் தெரியுமா தம்பி? உலகத்தில் தம்பி ஒரு ஆண் பெண் பிறக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஆணும் பொண்ணு தான் பிறப்பாங்க. ஆமாண்டா, அப்படி சந்தோஷமா இருக்கலாம். ஆணுக்கும் ஆணுக்கும் சண்டை ஏற்படலாம். ஆமா, ஆம்பளைக்கு ஆம்பளைக்கு சண்டை வந்து பாத்துக்கிறேன். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சண்டை ஏற்படலாம். ஆமா, ஆம்பளைக்கு பொம்பளைக்கு சண்டை வந்து பாத்துக்கிறேன். ஆனா தம்பி பொம்பளைக்கு பொம்பளைக்கு சண்டை வச்சு பாத்துக்கிறேன். ஆமாண்டா, அவங்க தான் சூப்பரா அடிப்பாங்க. எப்படி குடி பூச்சி ஈத்து கீழே பெற்றுவாங்க. ஓ, நீ எங்க பார்த்ததலாம்? எங்க மாமியாவை என் பொண்டாடி அடிச்சுட்டாங்க. அங்கதான் பாப்பா பெண்ணா தம்பி. அப்படி இந்த 5 விரல்களுக்கும் சண்டை வந்து யாரா பாத்தியா? நான் பாத்து அழிச்சு வரலக்கா. 5 விரல்களுக்கும் எப்படிக்கா அது? ஆமாண்டா,
தம்பி ஓ. இந்த கட்டளை சொல்லுதா ஆ. நான் பாதியில் பாதியானே பாதியில் பாதியானே. இந்த மாதிரி ஒரு வாழாத்து பிடிக்கிறோம். ஆமா. அப்போ ஆ. இந்த கட்டவிரல் ஒரு பக்கம் இருக்கின்றது. ஆமா. இந்த 4 விரலும் ஒரு பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் இருக்கின்றது. ஓ, உங்க 4 பேர் விட நான் தான் பெரிய ஆள். அதனால் ஆ. உங்களை விட நான் தான் பெரிய ஆள் அப்படி கட்டவர்னு சொல்லுதா? அப்படின்னு சொல்லுதா ஆ. தம்பி. ஆள் கட்டி வரல. ஆள்காட்டுகள் சொல்லுதா ஆ. பல பேர்களையோ காட்டலானே. அதோ பார். ஏய் உன்னை விட நான் தான் பெரிய ஆள். அத பார் தலைவர் பார். அது பரவ நாட்ட பார் கவுன்சிலர். அது ஒரு தலைவர் அது பார் மொட்டை கேவி. ஊருக்கு வந்தார். அத போறாங்க பார். ஆ. அவனு காட்டக்கூடிய ஆள் நான் அத தான். பார் மாமியால போனவன். ஏய் அப்படி கை காட்டுறோம். கை காட்ட காடி கூட நான் தான் அப்ப உங்க 4 பேர் விட நான் தான் பெரிய ஆள். அப்படின்னு சொல்லுதா ஆள் கட்டி வரல. தம்பி. அப்ப அந்த நடுவர் நடுவர் சொல்லுதா என்னன்னு சொல்லு? நான் நீதிக்கு தலைவனானே. ஓ, நீதிக்கு தலைவனாடு. ஏய் உங்களோட நான் தாண்டா எல்லாத்தோட உயர்ந்தவன். கண்டிப்பா சொல்லியத்துல நான் தான் பெரிய ஆளு. ஆமா. என்ன ஓ, இந்த 3 பேருக்கு சண்டை வந்துடலாம். ஆமா. நீ இப்படி போ. ஓய், உங்க 2 பேர் சண்டை வந்துரும். ஆ. ஏய், இப்படி போ, இப்படி போ. நீ இப்படி போ. நீ இப்படி நீ போ. அப்படி போ. அப்படி என்று தள்ள. அது ஏன் இப்படி காட்டுன அந்த பசங்க மட்டும் சிரிக்கிறான்னு கேளுங்க. ஏன் நீ கேளுடா. ஏன்டா சிரிக்கிறீங்க? எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? உனக்கு ஏய் நீ கேளுடா. என் வீடு ஏன்டா பெரிய ஆள்? நான் தான் பெரிய ஆள். தம்பி அப்படின்னு சொல்லுதா அந்த நடுவர். நடுவிரல். ஆமா. அது சொல்லுதா மோதிர விரல். தம்பி ஓ. நான் நிரந்தர பொன்மேனியானே. நிரந்தர பொன்மேனியானே. தம்பி ஓ. இன்னைக்கு ஒரு பவுன் 85,000 விற்கிறது. ஏய், 87,550 ரூபாய். ஓஹோ. ஒரு பவுன். ஆஹா. 1 கிராம். ஆ. 9,500 ரூபாய். 9,500 ரூபாய் விற்கிறது. 6 பவுன். ஆஹா. ஆஹா இல்லங்க. அப்பா 38,450 ரூபாய். சரி இருக்கட்டும்டா. அப்படின்னு உங்க கதை விடுறாங்க. ஏய் 1 லட்சம் ரூபாய் கூட ஆகட்டும். ஆமா, எங்க இருந்து போடுறாங்க? எட்னாந்து ஆ. என் விரல தான் போடுறாங்க. அது எட்டு போட அதான் நான் தாண்டா பெரிய ஆள். அப்படின்னு சொல்லிதான் அப்படி போடுறாங்க. சொல்றா மோதிரம் சொல்றா. ஆமா. தம்பி அப்ப சுண்டி வரல. சுண்டர்ல பாக்குறான். பிஸ்கா பிஸ்கான்னு முடிக்கலாம். நாடா அவன் பெருமை அவன் சொல்றானே. நம்ம என்னதான் சொல்றது? நாம என்னதான் சொல்றது? அப்படி பிஸ்கா அவனு பாக்குறான் தம்பி. ஆ. அப்போ அது என்ன சொல்லுது? பாதி மதி சடை முடியன் எந்த அந்த பரமணியா வணங்கலாம். அந்த பரமனையும் நான் வணங்கலானே. ஏன் போற இந்த மகமாரி அவனை கையெடுத்து கும்பிடு. ஆ. அதுல எந்த வரல போகுது? முதல்ல சுண்டு வரதான். அங்க போய் அந்த அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து அனைத்து தெய்வத்தையும் வணங்கும் போது ஆ. நான் தான் முன்ன நிற்கின்றேன். ஆ. உங்களுக்கெல்லாம் நான் தான் பெரிய ஆள். பெருமை தேடி கொடுக்கின்றேன் ஆமா. அப்படின்னு சொல்லுதான். ஆஹா. தம்பி ஓ. அத போல கற்றவர் நாம இல்ல. ஆ. மாதா பிதா குரு தெய்வம். அதோ தெய்வம் ஆ. அவருடைய பார்த்திருக்கும். ஆ. இன்னும் தங்களுக்கும் ஆ. இந்த சிறுவன் ஆ. ஒரு கோடி ஒரு வணக்கம் தம்பி. ஓ. என்னுடைய விளக்கம் லட்சியம். பகவாடா. பூபதி ஐயா விளக்க விரும்ப கொடுத்துட்டது. தம்பி சத்தியலோக தாண்டி வரக்கூடிய சத்தியலோகத்தை தபத்தோடு வர செய்யக்கூடிய பிரம்மதேவன் பிரம்மதேவன் பிரம்மதேவன். சத்தியமகன் படைத்த ஆ. ஏய் ஆ. பிரம்மதேவன் பிரம்மதேவன் பிரம்மதேவன். ஆமா ஆமா. அது மட்டும் இல்லாமல் ஆஹா. தம்பி ஓ. வேத கீழங்கள் எல்லாம் வேத கீதங்கள் எல்லாம் அனைவரும் எனக்கு சரியாக ஓத வேண்டும். ஆமா. அது மட்டும் இல்லாமல் தம்பி எனக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? ஏய் ஓ. யானை முதல் யானை முதல் எறும்பு கடை எறும்பு வரை அனைத்து ஜீவராசிகளையும் ஆ. படைக்கக்கூடிய கத்திவனான்றா. நீங்களா? ஆமாடா. இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்களா? உட்கார்ந்து படிச்சுக்கிற கேள்வி எல்லாம் நீதான் படிச்சியா? இருக்கிறவர் பாமர மக்கள் அப்படி வந்தது. அனைவரையும் நான் தானே படைச்சவன். ஏய், நீதான் படிச்சா? நான் தானே படைச்சேன். உங்களுக்கு என்னடா அம்மா கோவம் வருது? ஏய், ஏய், போகாதா? ஏய், ஏய். வாடா அப்படியே. நீதானே படிச்ச? ஏய், ஏய். ஏய். ஏய், வாடா. ஏய் என்னடா நீதானே படிச்ச? ஏய் உங்களுக்கு நான் தானே படைச்சேன். ஏய், ஏய்.
போய் என்ன ஓர வாத்தினா படிக்கிற என்னடா தம்பி ஒருத்தனை நொல்லினா படிக்கிற ஒருத்தனை செவடினா படிக்கிற ஒருத்தனை நொண்டியா படிக்கிற என் பொண்டாட்டி தேவை பட்ட வரைக்கும் உன் பொண்டாட்டி என்னடா பண்ண நொண்டியா படிச்சுடா படு ஏய் டேய் நீ இருக்கா ஏய் அப்பா ஐயா எல்லாத்தையும் அப்படி படிச்சேன் நாங்க எங்க 16 பேர் இப்படி படிச்சேன் அவன் ஏன் இப்படி படிச்சேன் என்ன காரணம் ஏன் அப்படி படிச்சேன் டேய் ஏன் பொண்டாட்டி ஏன் அப்படி படிச்ச டேய் என்னடா ஏன்டா வார வாசியா படிச்ச ஏய் என்னடா உங்களுக்கு குறை பின்னடா அவன் எப்படி படிச்சிருக்க என்ன எப்படி படிச்சிருக்க ஏண்டா அப்படிதான் இவனுக்கு எந்த குறையும் இல்லை இவன் பின்னாடி சொல்றான் உனக்கு என்னடா குறை என் பொண்டாட்டி குறை எனக்கு கம்மியாட்டி என் பொண்டாட்டி தான் நொண்டின்ற அவன் எப்படி நடக்க சொல்றான் பத்தா ஏண்டா பொண்டாட்டி எப்படி நடக்கிறாரா 10 மணிக்கு கேட்டிக்காரன்னு வந்து 6 மணி வரைக்கும் இந்த தேவடா பஸ்ல ஓட வாங்குறேன் கூத்த கீக்கிறானுங்க சீக்கிரானுங்க அப்படியே வாஜேட்டு சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு போனா அங்க நான் போனாதான் அவ பேலை கிளம்புறான் ஒரு ஆள் இட்டு போடுங்க என்ன போகணுமே நடக்க தெரியாது ஒரு ஆள் புடிச்சிட்டு போடுங்க எப்படிதான் நடக்கிற உன் பொண்டாட்டி எப்படி நடக்கிறாளா பாவி அது நான் என்ன பண்ணுவேன் எப்படிடா எப்படிடா இப்படி நடந்தா போறா கையால புடிச்சு கூட இட்டு போயிடுவா இட்டு போயிடுவா என்ன மாமான்னு கூப்பிட மாட்டாடா எப்படி கூப்பிடுறா அப்படி கூப்பிடுறா தம்பி நீ நல்ல புண்ணியவாண்டா அப்பேற்பட்ட மறுவாழ்வு கொடுத்துருக்கு மறுவாழ் கொடுத்துட்டா பெரிய பேடுறதே வாரத்தா இருக்குது ஏன் பின்னாடி நொண்டியா படிச்ச ஏன் அப்படி படிக்கிறேன் தம்பி அவர் பாவ புண்ணியத்துக்கு ஏற்றவாறு அது எப்படி எப்படி சொல்லு ஏன்னா தம்பி இவருடைய மனைவி இருக்கின்றால் பார் ஆமா அவன் மனைவி பேரு என்ன யாரு அவன் மனைவி பேரு இந்த நாட்டுல ஏய் நீ வா ஊருக்கு வந்தடா அப்புறம் நீ சொல்லுமில்ல ஏய் வா ஊருக்கு வந்தடாவா அவனுடைய மனைவி பேர் என்னடா ஓ அவனுடைய மனைவி பேரு கௌசல்யா ஆமா அப்ப அவன் ஏன் நொண்டியா படிச்ச என்ன காரணம் தம்பி ஏன்னா முன் ஜென்மத்தில் உன் ஜமாத்து இவருடைய மனைவி கௌசல்யா ஆமா அவருடைய தாய் தந்தை இருக்கின்றார் பார் ஆமா இவர் வேலைக்கு போய் வந்து இப்ப நான் எத்தனை பொண்ணு வச்சுக்கிறேன் கௌசல்யான்றீங்க கங்கான்றீங்க பவித்ரான்றீங்க என்னடா என்னடா இது ஏய். பாடு புடிச்சாத்தா எது உண்மையான பேரா சொல்லு என்ன புரோக்கர் வேலை செய்யறேன் தம்பி அவருடைய மனைவி நான் ஏன் நொண்டியா பற்றி சொன்னேன் ஏன்னா அவருடைய மனைவியோ முன் ஜென்மத்தில் உன் ஜமாத்து அவர் தாய் தந்திருக்காங்க பார் வயதான காலம் வயதான காலத்துல அவருக்கு என்னடா தேவைப்படும் சாப்பாடு தான் ஐயா சாப்பாடு தான் தேவைப்படும் ஆமா. இவன் நேரா வேலைக்கு சென்று சாயங்காலம் 6 மணிக்கு வருவது சாப்பாடு செய்வது செய்வது. ஆமா மகளே சாப்பாடு வேணுமா உங்க அப்பா அம்மா கேட்பாங்க கேட்பாங்க பொய்தான பொய்துகிறான் வேலை செய்யிட்டு வந்து சாமான கைவிட்டு ஒரு துணி துவைச்சு போட்டு சாப்பாடு செஞ்சு கூட லேட்டு தான் ஆகும் அவனுக்கு ஒண்ணும் தெரியாது அம்மா அவசரம் என்ன அவனு சாதத்தை போட்டு குழம்ப ஊத்தி அதை சும்மா தட்டுல அப்படி எட்டி வதிப்பாங்க ஆமாண்டா சொல்லு அப்படி வச்சா பாரு அந்த காலு அந்த காலு தான் நொண்டி ஆமாண்டா தாய் தந்தைய கைக்க உதைக்கிறான் பார் ஆமா அந்த கால் மறுபிறவில மூடும் நன்றி நோண்டி ரைட்டுங்க ஐயா ஆமாண்டா சொல்லுங்க அப்ப ஏன் செவன்னா படிக்கிற குருணா படிக்கிறேன்னு சொன்னா அதாவது அவங்க பாவ கணக்கை தேர்ந்த போல மறுபிறவி அமையுது தம்பி பின்புறம் எழுதி முன்புறம் படிக்கக்கூடியவன் உங்களுக்கே தெரியாது ஆமா என்ன தலைவிதி எழுதிக்கிறேன்னு உங்களுக்கே தெரியாது புண்ணியப்படுத்த காரணம் கேட்டனா அது எனக்கே தெரியாது பின்புறம் எழுதி இவனை இப்படிதான் படைக்க வேண்டும் அவங்க செய்த பாவத்துக்கு
தகுந்த மாதிரி பிறவி அமையும். ஆமாடா. சரி அதெல்லாம் விடு. இந்த கெடா நாய் போட்டு படிக்கிறாங்க நீதானே? ஏய் நான் தான்டா. பண்ற அக்குறும் இருக்குது பாரு. ஏண்டா. ஐயோ ஐயா கெடனாய் போட்டனை பண்ற அக்குறுமே பெரிய அக்குறும். என்னடா தம்பி? இப்ப இந்த மகமாரி அம்மனை குழுவாட்டி கும்பாபிஷேகம் முடிச்சு சேர்த்துக்கலாம். அந்த அம்மாவை அலங்காரம் செய்து தேரை உட்கார வச்சாங்க. அந்த தேரை கிளப்ப பாக்குறாங்க. கிளப்புற நேரம் அந்த தேரு கடியில ரெண்டு மாட்டி வெளியே அத ஒரு ஏ குப்பா வாட பாடு. இவ பையனுக்கு மார்கழி மாசம் கல்யாணம் பண்ணாங்க. எவனா மார்கழி மாசம் கல்யாணம் பண்ணுவான்? கார்த்திகை மாசம் கல்யாணம் பண்ணாங்க. மார்கழி மாசம் கல்யாணம் பண்ணுவானா? கார்த்திகை மாசம் கல்யாணம் பண்ணாங்க. அது சொல்லு. பொண்ணு மாப்பிள்ளைய அழகா சோடிச்சு ஏய் அலங்காரம். ஒழுங்கா சொல்லு. அலங்காரம் பண்ணி அவங்க அப்படிதான் சொல்றான். போட்டுமா? பொண்ணு மாப்பிள்ளை ஊர்கால எப்படியா உங்க பொண்ணு மாப்பிள்ளை ஜீப்ல ஏறி உட்கார வச்சுக்கிட்டீங்க. ஆமா பொய்னு உன் மருமாவளி ஆமா. அந்த ஜீப்ப கீறு போட்டு பசுக்கு எடுக்கிறான். அப்பதான் அந்த ஜீப்புக்கு முன்னாடி வந்து கெடா நாய் போட்டனை மாட்டி நிக்குது. அந்த கெடா நாய் போட்ட நாயை பார்த்த உடனே பொண்ணு மாப்பிள்ளை காணா அந்த மாதிரி ஓர வண்டியில படிக்க படு. ஏன் நாய் எப்படி படிச்ச? அவனை கேளு அக்கிமன். ஏய் தம்பி வாடா. அப்போ ஏன் பொட்டனாயா படிச்ச? ஆமா. ஏன் கிடனாயா எப்படி படிச்சு பண்றீங்களே தம்பி? ஓ ஒரு ஆண் பெண் உலகத்தில் ஆம்பளை பொம்பளைக்கு திருமணம் செய்வாங்க. திருமணம் செய்து அவன் சந்தோஷ வரல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தம்பி திருமணமாகி சந்தோஷமா இருக்கலாம். அப்படி தன் கணவன் இருக்க பிறர் ஆடவன் மீது எந்த பெண் ஆசைப்படுகின்றாலோ அவள் தம்பி பொட்டனாயா படைச்சு அடுத்த பிறவி பொட்டனாய் தான். ஆனா தம்பி ஒரு ஆணானவன் தன் மனைவி இருக்க பிறவர் மனைவி மீது எவன் ஆசைப்படுறானோ மனைவி மீது எவன் ஆசைப்படுகின்றானோ அப்ப அவனை தம்பி கிடனாயா படைச்சு ஆமாண்டா 2 பேரும் அந்த மாதிரி ஈத்திரமாய விடுவேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்த பிரிவில ஒரு கெடா நாயும் அடுத்த பிரிவில் ஒரு பொட்ட நாய் படிச்சது. ஐயா மகாராஜா ஏண்டா அப்படி படிக்காதீங்க. ஏண்டா அடுத்த பிரிவுல அவர் பொட்ட நாயை படைச்சு கெடா நாயை படி. அது காரணத்தை தம்பி மாட்டிங்களா? அது மட்டும் இல்லாம இன்னொரு காரணம். எப்படி? ஒரு ஆணாவன் பின்னால் திருமணம் செய்து பகலில் எவன் ஒரு ஆணவன் திருமணம் ஆகி பகலில் ஆண் பெண் சேரப்படாது. பட்டம் பகலில் ஆண் பெண் சேரப்படாது. எந்த காலத்துல பட்டம் பகல ஆம்பளை பொம்பளை சேரக்கூடாது. அவன் என்ன பண்றா தெரியுமா? அடிக்கிட்டு போறான், ஆத்திக்கிட்டு போறான், ஏறிக்கிட்டு போறான், கரும்பு தோட்டத்துக்கிட்டு போறான், மக்கள் சோளத்துக்கிட்டு போறான், எவ்வளோ பையன் பீ கூட்டிக்கிட்டு போறான். யார் தெரியுமா பொண்ணு பாப்பாதான் என் பாப்பா உனக்கு என்ன வேணும்? உன் பாப்பா என்ன வேணா முறை பொண்ணு நீனா எனக்கு வேணும். மாமச்சான் மாமச்சான் என் பாப்பா யாரு கட்டிக்கிட்ட? என் பாப்பா யாரு கட்டிக்கிட்ட? நான் தான். அப்ப நீ என்ன வேணும்? தம்பியா வேணும். தெரியாது உனக்கு யாரு? இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு நான் தான் மேண்டல். நீ ஒன்று அடிவா. அப்படி அனைத்து சிவராசிகளையும் படிக்கக்கூடிய கத்திப்பு நான் தான். ஆனால் சத்திய ரகத்தில்
என்னுடைய மனைவி இருக்கின்றார் பார். ஓ கலைவாணி. ஆமாண்டா. ஏன்னா நான் படிக்கக்கூடிய கருத்து நான் தான். ஓ இந்த பாமர மக்கள் எல்லாம் படிக்கிறாள் நீதான். அப்படி படித்தாலும் இங்க இருக்கின்ற பாமர மக்கள் அவர் நாவிலே அமர்ந்து ஓசை வழி கொடுக்கக்கூடியவள் உங்க மனைவி கலைவாணி. மனைவி கலைவாணி. ஓ உங்க பொண்ணு எடுத்து எங்க நாக்குல உட்காந்துக்குதா? ஆமாண்டா. அதனால தான் பசங்க இங்கிலீஷ்ல பேசுறாங்க. அப்படி சத்திய லோகத்தில் அம்மா நீ வந்து பார் மெயின் ரோட். அப்படி சத்திய லோகத்தில் என்னுடைய மனைவியை நானும் அப்புறம் அம்மா டப்பாங்க அது மாரி உங்க பொண்ணடி உட்காந்து என்னுடைய மனைவி நானும் என்னுடைய நாட்டில் சுத்தி பார்க்க போவனா என்ன வாங்கணும் தெரியுமா? அப்படி சத்தியலோகத்தை சுற்றி பார்க்க வேண்டும் என்றால் என்னுடைய மனைவி நானும் அன்னப்பட்சி மீது ஏறி ஆமாண்டா சந்தோஷமா பார்ப்போம். ஆனா இந்த தினத்தில் அறக்கட்டல் என்பது கிடையாது கிடையாது. நானும் என் மனைவி கலைவாணியும் சத்தியலோகத்தில் சத்தியமதியமா இருக்க வேண்டும். அதான் என்னுடைய மனைவி கலைவாணி அது சீக்கிரம் எடுத்து ஓடியா.
மேல